வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நீட்டிப்பு மறுப்பு போராட்டத்திற்கு தள்ளிய கல்லர் சீரமைப்பு நிர்வாகம். இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிடி மற்றும் பிஆர்டி பிஜி 2% அமைச்சு பணியோடைய இறுதி தீர்ப்பு இன்னைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய போஸ்டிங்ஸ் எப்போ போட போறாங்க, பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இல்லையா, இது குறித்து தகவல் பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்குள்ளான போஸ்டிங் எப்போ போட போறாங்களா பற்றியும், பள்ளிக்கல்வித்துறையில புதிய அறிவிப்புகள் எப்போ வரும்ன்றதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நீட்டிப்பு மறுப்பு போராட்டத்திற்கு தள்ளிய கல்லர் சீரமைப்பு நிர்வாகம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கல்வி ஆண்டின் இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு கல்வி ஆண்டின் இறுதி நாள் வரை வேலை மாணவர்களின் நலன் கருதி பணி நீட்டிப்பானது தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதல்படியும் அரசு விதிமுறைகளின் படியும் பள்ளி கல்வித்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் கல்லர் சீரமைப்பு நிர்வாகத்தில் மட்டும் நடப்பு கல்வியாண்டில் இதுவரை பணி ஓய்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 30/6/2025 மற்றும் 31/7/2025 ஆகிய தேதிகளில் முறையே ஓய்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 2 பேர் இதுவரை பணி நீட்டிப்புக்கான எந்த ஒரு ஆணையும் வழங்கப்படவில்லை. பணி ஓய்வுக்கான ஆணையிலும் பணி நீட்டிப்புக்கான ஆணை வாய்ப்பு குறித்து எதுவும் குறிப்பிடாமல் இருப்பது ரொம்ப வேதனைக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மதுரை கல்லர் சீரமைப்பு இணை இயக்குனர் அவர்களை தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் தோழமை சங்கங்கள் இணைந்து சந்தித்து முறையிட்டிருக்காங்க. இதற்கு எல்லாமே பணி நீட்டிப்புக்கான ஆணை கால தாமதம் ஆனதால் கடந்த 6/8/2025 அன்று மதுரை கல்லர் சீரமைப்பு இணை இயக்குனர் அலுவலகத்தில் பணி நீட்டிப்புக்கான ஆணையை வழங்கிட கோரி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாக காத்திருப்பு போராட்டத்தையும் நடத்தினாங்க. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு பக்கம் போராட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் எப்பொழுது நடக்கும்? சோ 2013 பேட்ச் டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கான இறுதி கட்டத்துல போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுறப்ப நிறுத்தியதுனால சோ இது தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. டெட் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பணி நியமனத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு. சோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட மாதிரி விரைவில் டெட் ஆசிரியர்களுடைய 2013 பணி நிரந்தரத்தை கொண்டு வர போறாங்க. நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பி 2025 தேர்வர்களுக்கு கவனத்தோட இருக்க வேண்டிய டைம். இப்ப படிக்கலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இருந்து படிச்சுனா கூட பாஸ் பண்ணிடலாம். பிஜிடிஆர்பியோட பதிப்பெண்கள் அப்படி பாக்குறப்ப மொத்தமாவே 150 தான் கான்டாக்ட் பண்ண போறாங்க. 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே நிச்சயமா உங்களால பாஸ் செய்திட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. நிச்சயமா ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆவது இருக்கும் அப்படின்ட்டு நம்மளாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புதிய அரசு மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளுக்கு வேகன்சிஸ் எல்லாமே தற்சமயம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. புதிய வேகன்சிஸும் நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். சோ தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் எப்படி இருக்கிறது? பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய ஆசிரியர்கள் நியமனம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதனால தற்காலிகமா ஆசிரியர்களை நியமனம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இது எடுக்கிறது எல்லாமே எஸ்எம்சி குழு மேற்பார்வையில பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் எதிர்பார்த்த இந்த பிடி மற்றும் பிஆர்டி உடைய 2% பிஜி உடைய அமைச்சு பணிக்கு என்னதான் ஆயிடுச்சு? சோ அமைச்சு பணியில ஆல்ரெடி 191 பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 39 பேர் போட்டிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா புதிய நியமனங்கள் நடக்குமா நடக்காதா, இல்ல பிடி மற்றும் பிஆர்டிக்கு மீதி இருக்க வேகன்சிஸ் கொடுப்பாங்களா இல்லையான்றது இறுதி தீர்ப்பா இன்னும் ஒரு சில தினங்கள்ல வர இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்குடைய விசாரணை வர இருக்கு. சோ இறுதி தீர்ப்பு எப்ப வழங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளார அதற்குண்டான தீர்ப்பு வழங்கப்படும். பொறுத்து நாம பார்க்கலாம். அப்படி வழங்கப்பட்டா பிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள் தொடர்ந்து நடைபெறும். சோ மக்களே, டெட்ல பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களை போல 75 குறைக்கிறதுக்கு நிறைய சங்கங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இவர்களின் கோரிக்கைகளை ஏற்று டெட்ல பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்கள் சோ பாஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல பாஸ் செய்ததற்குண்டான மதிப்பெண்கள் கம்மி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.